இந்த படத்தை போடுங்கோ நான் வரவேற்றதற்கு என்று சொன்னார். அதைத்தான் செய்திருக்கிறோம். அதன் பின்னால் இப்போ ஒரு சின்ன இடைவேளை ஒரு விஷயமாக இருக்கிறது. அமிர்தாஞ்சன் பில்டிங்கில் வாங்கினவங்க, மற்றவர்கள், அவர்களால் சொத்துக்களை இழக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அணி திரட்டோம்னா அதே பெரிய அகனியாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு லட்சியம் அல்ல. பிஜேபியின் சார்பாக நான் இங்கே வந்தால் நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு கூட அத்தனை திட்டங்களும் வீடு வீடாக போய் நான் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இது ஒன்று தான். இப்போ என்னை செலக்ட் பண்ணதில் முக்கியமான பங்கு பிரதமர் அவர்களுக்கும் இவர்களுக்கும் நம்ம அமித்ஷா அவர்களுக்கும் உண்டு. எல்லாத்தையும் ஒரு சாட்சியாகத்தான் நான் நின்றிருக்கிறேன். ரஜினி என்னை அழைத்து பாராட்டினார், வாழ்த்தினார்ங்கிறதான் நான் போட்டது. நெக்ஸ்ட்டு அவங்க ரசிகர் மன்றத்துக்கு அவர் உத்தரவு போடணும். இது இடைவேளைக்கு பின்னால் வருகிற படத்தில் என்ன தொடருமோ அது தொடரும். கரெக்டான உண்மையான மனித ரூபத்தை பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய வரி செய்தி வந்தது. கங்கை மரன் வேட்பாளராக இருக்காருன்னு ஃபோன் வந்தது. அவர்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சி சாமி அப்படின்னாரு. ஓகே, உங்களை நான் எப்போ பார்க்குறது, நானே அழைக்கிறேன் என்றார். அதே போல் நாளைக்கு வர முடியுமா 11 மணிக்கு அவரிடம்தான் அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு ஏற்று போன போது நான் பொன்னாடை போடக்கூடாது, நான் தான் உங்களுக்கு பொன்னாடை போடணும்னு எனக்கு பொன்னாடை போட்டு இந்த படத்தை போடுங்கோ நான் வரவேற்றதற்கு என்று சொன்னார். அதைத்தான் செய்திருக்கிறோம். அதன் பின்னால் இப்போ ஒரு சின்ன இடைவேளை ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே பின்னால் அடுத்த படத்தில் முடிவு சுபமாக இருக்கும். வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். மக்கள் ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க. காலிலிருந்து எல்லா மக்களையும் பார்த்துட்டு வரேன். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்காங்க. பார்க்கலாம். இப்போ தான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியாக நடப்பதற்கு எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து மக்களை வீதியாக பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தான் போடுவோன்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மாற்றங்களை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் மாற்றம் வேணும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக நானே பார்த்துருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்குது. மக்களுக்குரிய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் எல்லாரும் என்ன இந்த இப்போ பகுதியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே நான் வந்தால், அதாவது பிஜேபியின் சார்பாக நான் இங்கே வந்தால் நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு கூட அத்தனை திட்டங்களும் வீடு வீடாக போய் நான் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இது ஒன்று தான். அதுதான் அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போல் இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் ஒன்று தான். எண்ணெய் கலந்து வரக்கூடிய நீராக இருக்கட்டும், சாக்கடை நீராக வரக்கூடியதாக இருக்கட்டும், போக்குவரத்து விதிகளாக இருக்கட்டும், எல்லாமே முரண்பாடாக இருக்கிறது. டோட்டலாக ஜனங்கள் ஒரு இடத்துல இறங்கினா வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவைகள்லாம் பார்த்து மீனவர் பிரச்சனையை பார்த்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் முடுக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்பதை காட்டு கொண்டிருக்கிறோம். பதிவு பண்ணியிருந்தீங்க சசிகலாவால் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் நீங்கள் அது எல்லாம் முன்னிறுத்தீங்க. ஏன்னா அவங்க இப்படிப்பட்ட பெரிய ஆட்களுடைய சொத்துக்களையே வற்புறுத்தி எழுதி வாங்கி அவர்கள் வாங்கியது எல்லாத்தையும் ஒரு சாட்சியாகத்தான் நான் நின்றிருக்கிறேன். இதே போல் அமிர்தாஞ்சன் பில்டிங்கில் வாங்கினவங்க, மற்றவர்கள், அவர்களால் சொத்துக்களை இழக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அணி திரட்டோம்னா அதே பெரிய அகனியாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு லட்சியம் அல்ல. என்னை போன்ற பெரியவர்களே அவங்க மிரட்டி வாங்கும்போது எதையும் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாகத்தான் நாங்கள் சொன்னமே தவிர நிச்சயமாக அதுவே முழு பிரச்சாரமாக எனக்கு இருக்காது. ஏன்னா இப்படிப்பட்டவர்களே மிரட்டி வாங்கும்போது எல்லா ஜனங்கள்கிட்ட மிரட்டி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. அதனால் அது முன்னிட்டு அதுதான் முதல் என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எனக்கு இழந்ததாகவே இருக்கட்டும், போனதாகவே இருக்கட்டும். மற்றபடி இதற்கு பின்னால் அவர்களுடைய விரட்டலும் உரட்டலும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய முடிவு. தேர்தல் பிரச்சாரத்துக்காண்டி தேசிய தலைவர்கள், மத்திய மந்திரிகள் யாராவது வர வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக. மத்திய மந்திரிகள் அல்ல, ஒரு எங்களது மேலிடம் நிறைய பேர்களை இங்கே பிரச்சாரத்துக்காக வருவதற்காக ஒரு லிஸ்ட் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. நம்ம எதிர்பார்க்காத தலைவர்கள் எல்லாம் வருவார்கள். பிரதமரை எப்படி நம்ம எதிர்பார்க்க நல்லா கொஞ்சம் யோசிக்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவங்களே நம்மளே பண்ணி கொண்டு வேண்டிய இதுக்கு அவருடைய ஆதரவு தான், அவருடைய பார்வையில் அவர் தான் பிடிச்சி என்னை செலக்ட் பண்ணதில் முக்கியமான பங்கு பிரதமர் அவர்களுக்கும் இவர்களுக்கும் நம்ம அமித்ஷா அவர்களுக்கும் உண்டு. தமிழிசை அவர்களுக்கும், பொன்னார் அவர்களுக்கும், எல் கணேசன் அவர்களுக்கும், எச் ராஜா அவர்களுக்கும் உண்டு. இத்தனை பேரும் மொத்தமாக சேர்ந்தான் என்னை இறக்கியிருக்கிறார்கள் என்பது தெரியும். யார் நிற்கிறாங்க வேட்பாளர்கள் என்னுடைய பயோடேட்டா பார்த்து அங்கே ஓகே பண்ணப்பட்டது. ஆகையால் என்னமா திரைத்துறையிலிருந்து அநேகமாக 7ஆம் தேதி முழு திரைத்துறையும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். யாராவது வராங்கன்னு தெரியல. அது தனியாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. திரைப்பட உலகத்தின் சார்பாக கங்கை மரனுக்கு ஒரு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று 7ஆம் தேதி அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.